ஹாய் வியூவர்ஸ், நம்மளுடைய பர்சனல் யூடியூப் அக்கௌண்ட்டை எப்படி பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை நம்மளுடைய பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம். ஆனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னுடைய அக்கௌண்ட்டை. அதை தான் இப்போ நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் கம்மி, ஆனால் பிராண்ட் அக்கௌண்ட்டில் ஃபீச்சர்ஸ் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டை நம்ம யூடியூப்பில் ரன் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பிராண்ட் அக்கௌண்ட்டில் ரன் பண்ணோம்னா அதுக்கு வேல்யூ அதிகம். ஸோ நம்ம பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ், வாட்ச் டைம், அப்புறம் கமெண்ட், லைக் எல்லாமே அப்படியே நம்மளுடைய பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை நம்ம மூவ் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி உங்களுடைய சேனலை லாகின் பண்ணி என்னோடய சேனல் லாகின் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் நம்மளோட லோகோ செலக்ட் பண்ணி அதில் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போகும். அதில் அட்வான்ஸ் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் மூவ் டு சேனல் ஆப்ஷன் இருக்கும். அதில் மூவ் டு பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னுடைய பாஸ்வேர்டை நான் என்ட்ரு பண்ணுறேன். உங்கள் மெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கோடு அலர்ட் ஒன்று கேட்கும். ஏன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு கன்ஃபர்மேஷனுக்காக அந்த செக்யூரிட்டி கோடு கேட்கும். அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும், செட்டிங்கில் போய்ட்டு கூகுள்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி கோடு வியூ ஆகும். ஸோ அதில் 2 கோடு காட்டும். 2 கோடில் எந்த கோடு வேணுமாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணி அதை நீங்கள் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்த உடனே உங்களுக்கு வேறு வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கூகுள் குரோம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிராண்ட் அக்கௌண்ட்டு எத்தனை அக்கௌண்ட்டு வச்சுருக்கீங்க அத்தனை அக்கௌண்ட்டும் காமிக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய பர்சனல் அக்கௌண்ட்டு எந்த பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த பிராண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு மூவ் டு சேனல் கேட்கும். அதை ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்லேயே உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டு பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். எனக்கு காமிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பிராண்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க.